ஆக இன்றைக்கு மாலையிலிருந்து இது ஆரம்பமாகும். நீங்கள் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். Praise God. Now let us head to the word of God directly. கடந்த நாளிலே சிலர் என்கிட்ட கேட்டதான ஒரு காரியம், So last day some questioned me this. என்ன பாஸ்டர், இந்த ஃபேஸ்புக் யூடியூபுக்கு போனால் ஃபுல்லாக ஊழியக்காரங்களை தாக்கி குறை சொல்லி பேசுகிற வீடியோ தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. So they said, Pastor, in whichever social platform we go, we always see the videos accusing of pastors. அதுவும் சகோதரர் சிலாசரஸை குறித்து இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. And people said, and many are very involvedly accusing Pastor Mohansi Lazarus. இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு ஒரு காரியத்தை கேட்டாங்க. So they asked whether it is right to speak like this. சரி, ஆகவே இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கு நான் யோசித்தேன். So today I thought, okay, I'll explain about ஆக this. அதற்குரிய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். So let us see that in detail. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். Surely the Lord will bless us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தவிர ஒருத்தரும் கை வைக்க முடியாது. So if he is the one who is going to bless, no one can stop it, no one can steal that from you. இன்னமும் மென்மேலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். So he will keep on blessing us. ஆனா இந்த நாட்கள்ல நாம் அதிகமாய் ஆவிக்குரிய காரியங்களிலே சில மெச்சூரிட்டியான காரியங்களிலே வளர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. But it is the desire of the Lord that we grow in spiritual maturity. அதற்கு ஏதுவான சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். So today we will see the things regarding to it. ஆக்சுவலா இந்த சப்ஜெக்ட் வந்து டைம்லாம் பத்தாது. So the time is not sufficient for this subject. முழுமையும் பேச நமக்கு நேரம் பத்தாது. So we don't have the time to speak about this சில entirely. முக்கியமான காரியங்களை சொல்லுகிறேன், உங்கள் சிந்தையில அதை பிடித்து கொள்ளுங்கள். So I'll say only the important things, please have that in your mind. நிச்சயமா இதை சிந்தையிலே ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலே காணொளியில் காண்கிற ஒவ்வொருவரும் சிந்தையிலே ஆழமாய் பிடித்து கொள்ளணும். So please have this in your mind, grab this in your thought. தேவனுக்கு மகிமை உண்டாக. Praise be to God. ஒரு முறை 2 பேர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. So 2 people were waiting for the bus. இவங்க 2 பேர் மாத்திரம் இல்ல, அநேகர் அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. So many were waiting for the bus. இது வந்து நான் படிச்ச காரியம். So I just read this. சரியா? ஆக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. So many were waiting. பஸ் வந்தது. And the bus came. அநேகர் முந்தி அடிச்சு ஏறனாங்க. So many just got in. அப்படி ஏறும்போது So while they were getting in the bus, ஒருத்தர் இடிச்சிட்டாரு. so they were clashing with each other. பிறகு அவங்க 2 பேரும் ஒரே ஆர்குமெண்ட். So they had an argument. இவர் தன்னுடைய பட்சத்துல இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்றாரு. So he is saying what he feels right. அடுத்தவர் அவருடைய பட்சத்துல இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்றாரு. The other person is saying whatever he feels right. இப்படி 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு So as these both were arguing, சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. they were keeping on arguing, keeping on fighting. சண்டை போட்டுட்டு திரும்பி பார்த்தா So when they looked back, பஸ் போயிடுச்சு. bus was not there, it went. சரியா? இன்னைக்கு உண்மையிலேயே நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, So the reality is that குடும்பமானாலும் சரி, be it your family, சபையானாலும் சரி, be it church, வேலை ஸ்தலமானாலும் சரி, be it your workplace, ஆவிக்குரிய வட்டாரங்கள் ஆனாலும் சரி, be it your spiritual fellowship, spiritual surroundings. இன்றைக்கு தேவையில்லாத காரியங்களுக்காக ஆர்குமெண்ட். So we have many unnecessary arguments. என் பக்கம் நியாயம் இருக்கு. So I have all these அவர் things. சொல்வாரு என் பக்கம் தான் நியாயம் இருக்கு. He says no, these things are favoring me. இவர் அவரை குற்றப்படுத்துவார். So this person will accuse them. அவர் இவரை குற்றப்படுத்துவார். The other one will accuse him. இப்படியே போய் So this is the way நோக்கத்தை விட்டு விடுகிறார்கள்.
and they leave what is the main aim. எப்படி அவன் 2 பேரும் பஸ்ஸை விட்டானோ Like how they left the bus. அதுபோல அநேகர் தேவையில்லாத காரியங்களை பேசி ஆர்குமெண்ட் பண்ணி நோக்கத்தை விட்டு விடுகிறார்கள். So what is exactly needed, they'll leave it. முன்னேற்றத்தை விட்டு விடுகிறார்கள். They'll leave the way of progression. ஆவிக்குரிய பயணத்தை விட்டு விடுகிறார்கள். They leave the spiritual journey. ஆக இந்த விஷயங்கள்ல நாம் அதிக ஜாக்கிரதையாய் இருக்கணும். So we have to be very careful about this. ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையிலே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். So in the path that is meant, we have to praise him and travel. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. மத்தேயு 7ஆம் அதிகாரம் The gospel according to Matthew chapter 7. 1 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். Verses from 1 to 5. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. வாசிக்கும் போதே இந்த காரியங்கள் நமக்கு நன்றாய் விளங்கும். So as we read, this is very easy to understand. ஆகிலும் கர்த்தர் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியங்களை விலக்கி காண்பிக்க நாம் ஜெபிக்கலாம். But let's pray for a minute. அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். பரத்திலிருந்து கொடுக்கப்படாவிடில் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளான் என்ற வார்த்தையின்படியே இந்த காலை வேளையிலே இந்த வசனத்திலிருந்து தேவன் என்னோடும் எங்களோடும் பேச இருக்கிற காரியங்களை பேசி மகிமைப்படுவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும். கேட்கிறதான இந்த சத்தியங்கள் எங்கள் சிந்தையிலே ஆழமாய் பதிய கர்த்தர் இரக்கம் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமது கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. சிலர் சொல்லுவாங்க, Some say, அப்போ யாரை பத்தியும் குறை சொல்லக்கூடாதா? so I should not accuse about anyone. இவங்க இந்த தப்பு செய்யறாங்களே, So he is doing this mistake. அவங்க அந்த தப்பு செய்யறாங்களே, So he is lacking in that. இதெல்லாம் சொல்லக்கூடாதா? So should I not say about it? இப்படி எல்லாம் கேட்பது உண்டு. So many question me like this. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, And a step ahead, people would say, ஏசாயா சொல்லலையா? so didn't Isaiah said? எரேமியா சொல்லலையா? So didn't Jeremiah said? எசேக்கியேல் சொல்லலையா? So didn't Ezekiel said? இப்படி எல்லாம் சொல்வதுண்டு. So they'll say like this. சிலர் வசனத்தையும் காட்டுவாங்க. And some will quote the reference. வாசிங்க. So now turn back your Bible. எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 1-4 வரையில். So Ezekiel 13, 1 to 4. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். சரி, அடுத்தது 9வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கிறேன். And verse 9. அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதும் இல்லை, இஸ்ரவேல் தேசத்திற்குள் பிரவேசிப்பதும் இல்லை. அப்பொழுது
நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். சரி, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நன்றாக கவனிக்கணும். Here you have to note this. இங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். So here Ezekiel is prophesying about the prophets. தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக பேசுகிறார். So he is speaking against the prophets. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, எசேக்கியேல் பேசலையா? So someone said, didn't Ezekiel speak? தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்களுக்கு எதிராக தானே பேசினார் அவரு. So he is speaking against these prophets. சரி, இப்படி சொல்லுகிறது உண்டு. So they used to say like this. நான் ஒரு காரியம் But one thing. தயவா சொல்றேன். So humbly, it's my humble request I'm saying. ஒரு தவறான உபதேசத்தை ஒருவர் போதிப்பாரானால், So if someone is preaching a false doctrine, இது தவறான உபதேசம் என்று வசனங்களை வைத்து விளக்கலாம். you can explain them that this is false doctrine with referring to the word of God. ஆனால் அவர்களிடத்திலே இருக்கிற குறைகளை சொல்ல வேண்டுமானால், But if you have to say their அவருடைய disadvantages, லைஃப்லயும் மற்ற காரியங்கள் குறைகளை சொல்ல வேண்டுமானால் so if you have to say about their disadvantages, சொல்லலாம். ஆனா அது எப்படி சொல்லணும், you can tell, but there is a way to tell that. அதைத்தான் இன்றைக்கு இந்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1-5 வசனத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். So that is what we are going to see in Matthew chapter 7 verses from 1 to 5. சொல்லலாம், You can ஆனா say எப்படி that, சொல்லணும், but how you have to say that. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். So that is what we are going to look today. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. டைம் தான் நமக்கு பத்தாது ஃபுல் சப்ஜெக்டை டீட்டெயிலாக விளக்கி பார்க்க. So we lack time. சரி, ஒருவேளை ஒரு 5-10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஆகலாம். So probably it might take 5 to 10 minutes extra. மற்றவர்களிடத்திலே காணப்படுகிற குறைகளை சொல்லலாமா அப்படின்னா சொல்லலாம். So can you say about someone's disadvantage? Yes, you can. எப்படி சொல்லணுங்கிற ஒரு வரை இருக்கிறது, But you have an order in which you have to say that. ஒரு வரைமுறை இருக்கு. So you have an order, you have a method. அதைத்தான் இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். And that you have to follow today. குறிப்பா 3 காரியங்கள் உங்க சிந்தையில இதை பதித்து கொள்ளுங்க. So these 3 things, etch it in your heart. ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, So the Lord says, நீங்க குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். judge not that you be not judged. ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். For with what judgment you judge, you will be judged. நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். And with the measure you use, it will be measured back to you. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். So let this be aside. இப்போ ஒருத்தர் இடத்துல ஒரு குறையை பார்க்கிறோம் அப்படின்னா, So when you see someone lacking something, அது சொல்லலாமான்னா சொல்லலாம். so can you say that? Yes, you can. ஆனா அது எப்படி சொல்லணும், But in which order should you say இந்த that? ஆர்டர் இந்த வசனங்களின் அடிப்படையிலே சொல்லலாம். So referring to these verses, you can say that. சரி, 3 காரியங்கள் So 3 things. நல்லா கவனிங்க. Please understand. Please ஆண்டவர் listen. சொல்ற இந்த மிகப்பெரிய தத்துவத்தை நன்றா கவனிங்க. So please listen to what the Lord says. இப்போ 3வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல். In the 3rd verse, Lord says, but do not you consider the plank in your own eye. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? And why do you look at the speck in your brother's eye? இது முதல் காரியம். So this is the first thing to be noted. என்ன? What does he say? உன் கண்ணுல உத்திரம் இருக்குப்பா, You have plank in your own eyes. நீ அந்த உத்திரத்தை பார்க்கல, So you did not look that, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற சின்ன துரும்பை பார்க்கற. but you're looking at the speck that is in your brother's eye. அடுத்தது, Next, நீ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் so when you have a plank in your own eye, உன் சகோதரனை நோக்கி, looking at your brother, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? how can you say to your brother, let me remove the speck that is in your eye? என்ன சொல்றான்னா, So what is he trying to எப்ப say? நீ உன்னுடைய கண்ணுல ஒரு உத்திரம்
உத்திரத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற, So you have plank in your eyes. அதை வச்சுக்கிட்டு Having that, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று எப்படி சொல்லுவ? how can you say to your brother, let me remove the speck from your இங்க eye? உத்திரம்ங்கிறது பெரிய தப்பு, So plank, which means a big mistake. பெரிய குறை. It's a big thing that is நீ lacking. அதை வச்சுக்கிட்டு You have that in you, சின்ன தப்பு, a small speck. சின்ன குறையாய் காணப்படுகிற துரும்பை எப்படி எடுப்பாய்? How can you take that speck from your brother's eye when you have plank in your own eye? இவனுக்கு ஒரு பேர் ஆண்டவர் வைக்கிறார். So Lord keeps a name for this person. மாயக்காரனே, Hypocrite. முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. First remove the plank from your நல்லா own eye. கவனிங்க. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. Remove the plank from your own eye. எடுத்து போட்டுட்டு After removing that, பிறகு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பாப்பாய். and then you will see clearly to remove the speck from your brother's eye. அப்ப அந்த வசனங்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? So what Lord is trying to say? உன் கண்ணுல உத்திரத்தை வச்சுக்கிட்டு உன் சகோதரன் கண்ணுல இருக்கிற துரும்பை எடுக்காத. When you have plank in your own eye, don't bother about the speck that is in your brother's நீ eyes. உத்திரத்தை எடுத்து போட்டு விட்டால், So if you take that plank from your eyes, அதன் பிறகு உன் சகோதரன் கண்ணுல இருக்கிற துரும்பை எடுக்கலாம். after that you can remove the speck from your brother's eyes. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப அழகா சொல்றாரு. Beautifully he is saying. நீ உத்திரத்தை எடுத்து போட்ட பிறகு So after removing that plank from your own உன் eyes, சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். you will see clearly to remove the speck from your brother's eye. முதல் காரியம், So first and foremost thing, ஒருவரிடத்திலே குறையை பார்க்கிறோம், when you see someone's தவறை disadvantage, பார்க்கிறோம் என்றால் when you see someone's lacking, ஒரு நிமிஷம் நின்னு நம்மை பார்க்கணும். at that moment stop and look at you. நம்ம கிட்ட உத்திரத்தை வச்சுக்கிட்டு When you have your plank, துரும்பை எடுக்க வகை பார்க்க கூடாது. don't find a way to remove that speck. சில நேரங்கள்ல At times, நம்ம பார்வைக்கு நம்ம நல்லா தான் தெரியும். you look perfect in your own eyes. அதனால நம்ம மனசுல ஒண்ணு தெரியும், நான் நீதிமான். So you will consider yourself as just a self-righteousness. உண்மையிலே சொல்றேன், மற்றவங்களுக்கு தான் நம்மளை பத்தி தெரியும். Only others can judge you. அல்லேலூயா. Hallelujah. என் பார்வைக்கு நான் பண்றதெல்லாம் கரெக்ட்னு சொல்லுவேன். So in my own eyes, whatever I do is என்னுடைய right. பார்வைக்கு நான் பர்ஃபெக்ட்டா இருக்கிறேன்னு சொல்லுவேன். So I am perfect in my own eyes. ஆனா என்னுடைய காரியங்கள் மற்றவர்களுக்கு தான் தெரியும். But only others know about me. அது போன்ற நேரத்துல In this time, நம்ம நிதானிக்கணும். so just self-examine. ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானிப்பார்கள். A spiritual man will self-examine himself. நிதானிக்கணும். He has to examine himself. அவசரப்பட்டுற கூடாது. So you should not take a step in இங்க haste. உத்தரம் இருக்கு, So you have a இங்க plank. 7 வண்டி குப்பை இருக்கு. So you have that big plank. சகோதரி உன் கண்ணுல துரும்பு எடுக்கட்டுமா? So brother, can I take that speck from your eye? It's திரும்ப bothering அவன் me. கேட்டானா, So what if he questions 7 back? வண்டி குப்பை இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து என் துரும்பை எடுன்னு சொன்னா என்ன ஆகும்? So if he questions back at you, what will you do? எரேமியா சொன்னாரு, Jeremiah said, எசேக்கியேல் சொன்னாரு, Ezekiel said, அவர்கள் உத்திரம் இல்லாதவர்களாய் இருந்து துரும்பை எடுக்க போனார்கள். they did not have plank, so they went to remove that speck. ஆரம்பத்தில் ஏசாயா மற்றவர்களுக்கெல்லாம் ஐயோ ஐயோ என்று சொல்லிக் கொண்டு வந்தார். So initially Isaiah said, woe to you, woe to you. ஆனால் தேவனுடைய மகிமையை பிரசன்னத்தை அவர் பார்த்தார். But once he saw the glory of God, அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது when he says about ஐயோ himself, நான் அதமானேன், he said, woe to me, I am undone. இப்படி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு So after being sanctified like அவர் this, மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றினார். he completed a big ministry. அல்லேலூயா. Hallelujah. ஒரு சுயநீதியின் பரிசுத்தம். So it is a righteousness. அவங்களாம் தப்பு செய்யறாங்க, நான் அதை செய்யல, ஆனபடியினால் நான் பெரிய பரிசுத்தவான். So claiming that he did that mistake, I didn't do, so I am நினைக்கிறதே righteous. ஒரு பெரிய பாவம். So thinking like that is a biggest sin. அல்லேலூயா. Hallelujah. ஸ்தோத்திரம்.
அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம்தான் முழு நேர ஊழியத்துக்கு அவர் வரா மாதிரி இருக்கு. So only after that 6th chapter, it is like he is coming into the full-time ministry. ஆக சொல்லலாம், You can say, ஆனா நீ உத்திரத்தை வச்சுக்கிட்டு துரும்ப எடுக்க போவாத. but having that plank in your eyes, நீ don't find a way to உத்திரத்தை remove, எடுத்து போடு. remove the plank first. அதுக்கு எத்தனை நாள் ஆகுமோ, So you don't know how many எத்தனை days will it வருஷம் take, ஆகுமோ, how many years will அதை it எடு. take. Take that first. பிறகு துரும்ப எடுக்க போவேன். Then you can go and find a way to remove that speck. முதலாவது காரியம், First and foremost, ஒரு முறை once ஒரு சபையில நடந்தது. this happened in the church. ஒரு அம்மா, வயசான அம்மா ஒரு பொண்ணை பார்த்து இப்படி சொன்னாங்க. An elderly person, she's a lady, she said to a girl, என்னது இது, லிப்ஸ்டிக் அடிச்சிட்டு சர்ச்சுக்கு வர்றேன்னாங்க. what is this? Why do you have to apply that lipstick and come to church? அந்த பொண்ணு இவங்க வயசானவங்கன்னு சொல்லி போயிடுச்சு. And she, because she is elder, she didn't mind, she went. இப்படி 2 முறை அந்த வயசான அம்மா அந்த பொண்ணை கேட்டாங்க. So 2 to 3 times that elderly person asked this girl. பிறகு ஒரு நாள் அந்த பொண்ணை கேட்கும்போது, So one day when she questioned this girl, அந்த பொண்ணு திரும்பி சொல்லுச்சு, the girl said back, நீங்க ஏன் பவுடர் அடிச்சிட்டு சர்ச்சுக்கு வரீங்கன்னுச்சு. why do you want to apply powder and come to church? அந்த அம்மாவால ஒன்றும் பேச முடியல. She couldn't say anything back. பிறகு அந்த பொண்ணு சொல்லுது, Then the girl said, நீங்க முகத்தை அழகுபடுத்த பவுடர் போடுறீங்க, so beautify your face, you are applying this நான் powder. உதட்டை அழகுபடுத்த லிப்ஸ்டிக் வைக்கிறேன். So beautifying my lips, சோ I'm நம்ம applying 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். So we both are one and the same. 2 பேருமே மனம் திரும்பினா நல்லதுதான். It is good that we both repent together. ஆக அநேக நேரங்களிலே நம்முடைய கண்ணிலே உத்திரத்தை வைத்துக்கொண்டு Having plank in your eyes, சகோதரன் கண்ணிலே இருக்கிற துரும்பை எடுக்க வகை பார்க்க கூடாது. don't find a way to remove that speck in your brother. முதல்ல உத்திரத்தை எடு. First remove that plank. உன் முதுகுல 7 வண்டி அழுக்கு இருக்கு, So you have a plank. அதை எடுத்து போடு. Remove that first. அப்புறம் வா. Then come. ஹல்லேலூயா. Hallelujah. ரொம்ப ஞானமா இருக்கணும். So you have to be very careful. ரொம்ப கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். So you have to have the fear of the Lord. தெளிவா சொல்றார். Because Lord clearly மாயக்காரனா says, இருக்காத. don't be like this hypocrite. உத்தரத்தை வச்சுக்கிட்டு துரும்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு பெரிய நீதிமான் மாதிரி வந்து நிக்காத. So having the plank, why do you want to remove that speck? Are you righteous? ஹல்லேலூயா. Hallelujah. சில நேரங்கள்ல அப்பலாம் நின்னா ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. So if you stand like that, he'll show the light. That's it. சரி, இது முதலாவது காரியம். This is the first note. இரண்டாவது காரியம், The second note is that. நல்லா கவனிச்சுக்கணும். So understand முதலாவது this clearly. காரியம், நம்முடைய கண்ணிலே உத்திரத்தை வைத்துக்கொண்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகை பார்க்க கூடாது. So having the plank in your own eyes, don't நீ find a பேசவே way. கூடாது. So don't talk. அப்புறம் கொரோனா வாயில வரும். Then you will have corona. சரியா? நீ பேசவே கூடாது. பேசுறது உனக்கு தகுதியே கிடையாது. Don't have the guts to speak. 7 வண்டி குப்பையை முதுகுல வச்சுக்கிட்டு நீ பேசுறது தகுதியே கிடையாது. You don't have the right to speak. கொரோனா மட்டும் வராது, என்னென்ன வருமோ தெரியாது. ஆக ஜாகிரதையா இருக்கணும். So be very careful. உத்திரத்தை எடு. Take the plank first. உன்னை சரி பண்ணு. Correct yourself. அப்புறம் சரி பண்ண போலாம். Then you can go and correct others. நல்லா விளங்கி கொள்ளுங்க. So understand this clearly. நான் சரியாகாமல் So without correcting myself, யாரையும் சரிப்படுத்த முடியாது. I cannot correct anyone. நான் சரியாகணும். First I have to correct நான் my own self. மாறணும். I have to change. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, இரண்டாவது காரியம், Second, சகோதரன் கண்ணில், அதாவது இப்போ நான் என் உத்திரத்தை எடுத்துட்டேன். so I removed that plank. சகோதரன் கண்ணில் இப்போ என்ன இருக்கு? Now what is there in your brother's eye? துரும்பு இருக்கு. There's speck. முதல்ல அது துரும்பு தானான்னு கன்ஃபார்ம் பண்ணு. First you have to confirm whether it is a speck. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சொல்றது நல்லா விளங்கி கொள்ளுங்க. So understand this clearly. அது உன் சகோதரன் கண்ணில் இருக்கிறது துரும்பு தானா கன்ஃபார்ம் பண்ணு. You have to confirm whether it is a speck in your brother's eye. இல்ல, அவர் வந்து சொன்னார் அவர் கண்ணில் துரும்பு இருக்குதான் சொல்லக்கூடாது. You should not say no. He said that he is having speck. எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. I don't know how many of you understand. துரும்ப முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு. First you have to confirm whether it is speck. விளங்கும்படி சொல்றேன்.
So I'll just explain it to you further. அவர் ஏதோ ஒன்று திருடிட்டாரு, So say that he stole something. அதுதான் அவர் கண்ணில் இருக்கிற துரும்புன்னு வச்சுக்கிங்களேன். So that is his speck. நீ அதை கன்ஃபார்ம் பண்ணு. You have to confirm it at the first place. அவங்க சொன்னாங்க, He told me. இவங்க சொன்னாங்க, This person said me. எனக்கு நம்பகமானவங்க சொன்னாங்க, A trustable person said me. கேள்விப்பட்டவங்க சொன்னாங்க. இந்த கதையே இருக்க கூடாது. So all this second hand information you நீ should not have. துரும்ப பாத்தியா? Did you see the speck இல்ல rightly? அது துரும்புதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியா? Or did you confirm it whether it is a speck or not? கன்ஃபார்ம் பண்ணாம பேசக்கூடாது. So without confirming you should not say. ரெண்டாவது காரியம், Second note. நீ கன்ஃபார்ம் பண்ணியா துரும்புதான் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியா? So did you confirm whether it is a speck? கன்ஃபார்ம் பண்ணு. You have to confirm it. சில நேரங்களில் இன்னைக்கு அநேக காரியங்கள் எப்படின்னா, இவர் இப்படியாமே, So many will say he's like that. உனக்கு யாரு சொன்னா? So who said that to you? இன்னார் சொன்னாங்க. So and so said me. போன் அடிச்சு அவரை கேளுங்களேன். So you just call and ask them. அவங்க சொன்னாங்க. That person said. அவங்கள கேளுங்களேன். And to that person if you ask, அவங்க சொன்னாங்க. some third person said. இப்படிப்பட்ட காரியங்களை இப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைக்கவே கூடாது. It is good that you don't have fellowship with these kind of நம்முடைய people. ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டு போயிடும். So your spiritual life will deteriorate. துரும்பா நீ கன்ஃபார்ம் பண்ணு. If it is speck, you have to துரும்ப நீ confirm பாத்தியா? yourself. Did you see the speck directly? இல்ல, No. விட்டுறணும். So you leave it. ஆக இந்த விஷயத்துல அதிக ஞானமாய் ஜாக்கிரதையாய் இருக்கணும். So it is good that you be careful, you be wise in these things. ஒரு சம்பவம் முன்னாடி படிச்சேன். So previously I read this. ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருந்தாராம். There was a saint. அவரிடத்துல ஒருவர் அந்த சன்னியாசியை பார்த்து சொல்ல, ஓ சிஷியனை பத்தி சில காரியம் சொல்லணும்னு வந்தாராம். So a random person came and said, I want to say something about your disciple. அந்த சன்னியாசி அவரை பார்த்தாராம். The saint had a look at him. சரி, என் சிஷியனை பத்தி ஏதோ சொல்ல வந்திருக்கிற. So you have come to say me something about my own disciple. நான் உன்கிட்ட 3 காரியம் கேட்பேன். So I'll ask you 3 things. அதை முதல்ல சொல்லு. You have to answer that. என் சிஷியனை பத்தி நீ சொல்ல வந்தியே, You came to say about my disciple, right? ஏதோ சொல்ல வந்திருக்கிற. You came to say me something. அது நீயே பார்த்ததா இல்ல யாராவது சொன்னதா? You saw it directly or it is a second hand information? இல்ல என்கிட்ட சொன்னது அப்படின்னாரு. So he said, no, someone said me, it is a second hand information. அடுத்தது, Next. அது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? Is that a good news or a bad news? வந்தவர் சொன்னாரு கெட்ட செய்தி. The one who came said it is a bad news. அடுத்தது, Next. நீ சொல்ல வந்த செய்தி எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குமா கஷ்டத்தை உண்டாக்குமா? So the news that have brought me will make me happy or sad? வந்தவன் சொன்னா அது கஷ்டத்தை உண்டாக்கு. The one who came said it will make you sad. சொன்னாரு, So the saint said, நீ கொண்டு வந்திருக்கிற செய்தி நீ பார்க்கல. the news that you have brought, you didn't see directly, it's a second hand information. நீ கொண்டு வந்த செய்தி கெட்ட செய்தி. So it is a bad news. அது என்ன வருத்தப்படுத்தும். And it will make me sad. அப்படிப்பட்டதை நான் கேட்கணுமா? So now you tell me, should I hear கெட் this? அவுட்னாரு. He said, get out. அல்லேலூயா. Hallelujah. நல்லா புரிஞ்சுக்கணும். Now you have to understand this. Hallelujah. Hallelujah. நாங்க இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். So recently we went to a marriage. அங்க ஒருத்தர் பார்த்தாரு. A person saw us. பார்த்தவரு கை கொடுத்த உடனே என்ன பேசுவோம்? So when you want to shake hands, what will you ask normally? எப்படி இருக்கிறீங்க? How are you? சிஸ்டர் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? So how is இதுதான் பேசுவோம் இல்லையா? So this is what we speak usually. அவர் கை கொடுத்த உடனே So immediately he gave his hands and said, ஊழியக்காரனுக்கு உண்மையே கிடையாது. he said, no pastor is truthful. அவர் ஆரம்பிச்சாரு. He started. எனக்கு என்ன டக்குன்னு ஒரு ஞானம் வந்தது. So suddenly I had this wise thought. ஒண்ணுமே பேசல அவர்கிட்ட. I never said anything. பேசணும் அப்படின்னா அதுக்கும் போய் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த ஆளு.
So if I speak again, he will accuse me back. ஒன்னும் பண்ணல. I never said him anything. ஆல் எஸ்கேப். I just scoffed. He went. That's ஓடிப்போ, it. அப்படியே ஓடிப்போ சாத்தான். I said, please go. இப்போதைக்கு அது நல்ல ஐடியாவா இருக்குது. So it is good in recent முடிஞ்சா days. நீங்க கூட அதை யூஸ் பண்ணுங்க. So you can use it. யாரா தேவையில்லாம பேச வராங்களா? So someone is speaking unnecessarily. உடனே இந்த 4 இருமுங்க. வரலனால அப்படியே இருமுங்க போய்டும். Just 4 coughs will do. இப்போதைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. So as of now, it's very useful. அல்லேலூயா. Hallelujah. நல்லா கவனிங்க. So understand it carefully. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றது இல்ல. So it is not that he said, she said. No. நீங்க துரும்ப எடுத்து போடலாம். So you can remove. நீங்க எடுத்து போடுகிறது துரும்பாங்கறத கன்ஃபார்ம் பண்ணணும். But you have to confirm whether it is a speck or not in the first Hallelujah. place. Hallelujah. அது துரும்பாங்கறத கன்ஃபார்ம் பண்ணணும். So is that a speck? You have to confirm. அநேக நேரங்களிலே பகையினாலும் விரோதத்தினாலும் தேவையற்ற காரியங்களினாலும் பொறாமையினாலும் ஒருவர் மற்றவர்களை குறித்து தேவையில்லாம பேசுவாங்க. So because of vengeance, because of enmity, people accuse others. சொல்லுவாங்க. They say many false things. அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து நான் இதை கேட்டேன்னு சொல்லக்கூடாது. So listening all this, you should not say I heard. அல்லேலூயா. Hallelujah. ஏனென்றால் அது நிமித்தம் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். Because you will be judged because of that. அநேகருடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாமல், So when you do not progress in their ஒரு life, ஆசீர்வாதம் இல்லாமல், they are not blessed. மற்றவர்களை பேசி குறை சொல்லி வாழ்க்கையிலே வியாதியும் வேதனையும் சாபமாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They have sickness in their life. They are cursed. They are living a curseful life. அப்படி இருக்கக்கூடாது. You should not be like that. பாத்தியா? Did you see it directly? அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. நீ பாத்தியா? It is not he said, she said. Did you see that? பார்க்கல இல்ல? You did not see, right? பேசாம போ. Don't speak. Don't even utter a word. துரும்ப நீ பாத்தியா? Did you see that speck? பார்க்கல. You did not see. அப்புறம் ஏன் நீ யாரோ பார்த்ததை நீ வந்து சொல்லிட்டு இருக்கிற? அவங்க உண்மையா பார்த்தாங்களான்னு நான் தெரியாது. So that is a second hand information. You don't know whether it is trustworthy or ஒன்று not. நல்லா விளங்கி கொள்ளணும். One thing you understand. மற்றவர்களை குறித்து உன்னிடத்திலே குறை சொல்லுகிறவர்கள் தான் நாளைக்கு உன்னை குறித்து வெளியே தூற்றி தெரிவார்கள். So when someone speaks about someone's disadvantage to you, tomorrow they will speak your disadvantage to சில others. நேரங்கள்ல சில காரியங்கள் அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். சில காரியம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். So certain things it will be very நிறைய happy. காரியங்கள் எனக்கே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Many things are very useful to me. அதுல ஒருத்தன் எழுதுறான், So a person writes, உன்னை தலையில தூக்கி ஆடுறாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இரு. if someone treats you very high, be very careful. தலைக்கு மேல தூக்கிட்டு ஒருத்தன் ஆடுறான்னா வேண்டி ஜாக்கிரதையா இரு. So if someone treats you very high, be very careful. சில நேரங்கள்ல பூசணிக்காய் கூட தலைக்கு மேல தூக்கி சுத்துவான். அது உள்ள வைக்கிறது இல்ல, ரோட்ல போட்டு உடைக்கிறதுக்கு. So it is just to break right in front of you. அல்லேலூயா. Hallelujah. எதுவும் பூஜை ரூம்ல வைக்கிறது இல்ல. It is not to praise, it's not ரோட்ல like it. போட்டு உடைக்க, It is just to break. எல்லா கால்ல மிதிக்க. Everyone will stamp on it அதுக்குதான். for that. ஆக தேவனுடைய பிள்ளைகள் அதிக ஜாக்கிரதையாய் ஞானமாய் நடந்து கொள்ளும். The children of God should be very wise, very careful. நம்ம உன்னை பார்க்கல. You did not see that. ஆனா சிலர் அவர்களை குறித்து பல காரியங்கள் வந்து சொன்னா When someone say about it, ஜெபிக்கலாம். let's pray. நீங்க ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட யாரு எது வந்து சொன்னாலும் ஜெபிக்கலான்னு சொல்லுங்களேன், அதோட வரமாட்டாங்க. When someone says anything, you just say, okay, we'll pray. ஆனா After that, they'll come சிலருக்குள்ள back. ஒரு பயங்கரமான ஆவி இருக்கு. But someone, they have this spirit. மத்தவங்க கதையை கேட்கறதுன்னா அப்பா என்ன இன்ட்ரெஸ்ட். They have very interest in listening to other stories. அரை மணி நேரம், Half an hour, 1 மணி நேரம் 1 hour. உட்கார்ந்து பேசிக்கிட்டே கூட இருப்பாங்க. They'll keep on அந்த talking. ஊர் கதையை கேட்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். So this keen interest to listen to all these gossips. உட்கார்ந்து அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணி பாருங்க, சத்தியத்தை சொல்லி பாருங்க, மூஞ்சி காஞ்சி போன முருங்கா மாதிரி இருக்கும். மூஞ்செலியில அந்த மாதிரி இருக்கும் முகம். So they cannot listen to the word. ஆனா ஊர் கதையை பேசுங்க, வாயிலே குத்தும். But to speak all these gossips, people are very interested in. நம்மெல்லாம் கேட்க கூடாதுங்க.
Don't listen to that. நம்ம டீசெண்டா மாறணும். So we have to change. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான் வளர்ச்சின்னு உலகத்தானே சொல்லிட்டு இருக்கிறான். So we have to grow physically and mentally. That is the ஆளும் true வளர growth. மாட்டேங்குது, அறிவும் வளர மாட்டேங்குது. So we don't grow physically, என்ன neither பண்றது mentally. தெரியல. We don't know what to do. வேற மாதிரி புரிஞ்சுக்காதீங்க, அது வேற வம்பு. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், வயசும் ஆகணும், அதை கேட்ட அறிவும் வரணும். You have to grow physically and mentally. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் நம்ம காணப்படணும். A likely child to God. தேவையில்லாத ஆர்குமெண்ட்லாம் விட்டுட்டு போயிடுறது நல்லது. So it is good that you avoid unnecessary arguments. ஆவிக்குரியவர்களுக்குள்ளே இருக்கிற காரியம். So the things that spiritual ones have. மூன்றாவதாக, Third, இந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். the verse says, 5ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மாயக்காரனே, ஆ, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, ஆ. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இங்க நல்லா கவனிங்க, ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லுது. the verse says beautifully, உத்திரத்தை எடுத்து போட்டுரு, first remove the speck, அப்புறம் first remove the plank, then உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். you will see clearly to remove the speck from your brother's eye. நீதான் You சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுப்பாய். you will remove the speck from your brother's eye. அது என்ன காரியத்தை சொல்லுகிறது என்றால், So what does it mean? உன் சகோதரனிடத்துல ஒரு குறைய பாக்குறியா, So you see some disadvantage in your brother. நேர போ, Directly you go. அவனை சந்தி, So meet him. அவன்கிட்ட பேசு, Speak straight to his face. நேரடியா பேசி Speak straight to his அந்த face. துரும்பை எடுத்து போடு. Remove that speck from him. நேரடியா பேசணும். Speak straight to his face. இல்லையா Else, போன்ல பேசு. speak and call. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? But what is happening today? ஒருத்தர் வந்துட்டார், So a person came. பால் தினகரனிடம் 3 கேள்விகள். They post a video. So 3 questions for Pal Dinakaran. என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. So we don't know what to say. இப்போ அவரிடத்துல குறை இருக்கோ இல்லையோ, So he has disadvantage or not. நேரா ஃபோன் பண்ண, Call him directly. நேரடியா அவர்கிட்ட கேளு. So ask him. அதை விட்டுட்டு Leaving that, பால் தினகரனிடம் 3 கேள்விகள். you are posting a video. 3 questions for Pal Dinakaran. மோகன் சி லாசரஸிடம் சில கேள்விகள். Few questions to Mohan C. Lazarus. எதுல? யூடியூப்ல. In YouTube. இப்போ என்னன்னா, So now what happens? இவர் அவங்கள கேள்வி கேட்கறது So he is questioning them. உலகத்துக்கும் உலகம் முழுசுக்கும் தெரியுது. The entire world is knowing about it. உலகம் முழுசுக்கும் தெரியுது. The entire world is knowing about it. இது தேவையா? So is this necessary? அவளதுல குறைகள் இருக்கோ இல்லையா, நேரடியா பேசு, So speak to them directly. சொல்லு. Say to them. இவங்க இன்னொரு சாதகமான சாக்கு ஒன்று வச்சுக்குவாங்க. And they have something on their favor. நான் ஃபோன் பண்ணா அவர் எடுக்கல, They'll say I call, he did not pick up. நீ வேலை வெட்டி இல்லாம இருப்ப, அவங்க வேலையோட இருந்திருப்பாங்க, எடுத்திருக்க மாட்டேன். So probably you did not have work they had. இல்லையா ஒரு மெயில்ல போடு, Else send them a mail. இல்லையா கத்தர் பார்த்துக்காரன்னு விடு, Else just leave because Lord is having a look at it. விட்டுடு. Just leave it. என்னமோ ஆண்டவர் கண்ணை கட்டிக்கிட்டு நீதி தேவதை சில மாதிரி இருக்கிற மாதிரி இவரு நினைப்பு. So you are thinking your own self to be righteous. அவர் The தான் start of பார்க்கறாரு. righteousness. He is looking right. அதான் கொரோனாலாம் அனுப்பிட்டு இருக்கிறாரு. He is sending everything. அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. He will do everything in the right way. நேரடியா சொல்லணும். You have to tell them straight to them. நேரடியா பேசணும். You have to speak directly. நேரடியா அந்த காரியம். நீங்க எரேமியா, எசேக்கியேல், ஏசாயெல்லாம் பாருங்க, டைரக்டா போய் சொல்றாங்க. Directly they speak. சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி இவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். They say they are deviating my people, like without peace they are saying peace, peace, peace. நேரா போய் சொல்லு. Speak to them directly. அல்லேலூயா. Hallelujah.
இப்போ என்ன நடக்குது அப்படின்னா But now what is the trend? யூடியூப்ல போடுற வேண்டியது. They post it on YouTube. உடனே குறிப்பிட்ட ஊழியக்காரருக்கு வேண்டியவர்கள் இவரை பத்தி போடுவாங்க. So certain people who are likely to them, they will post videos about these இப்படி people. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. So one will accuse other will accuse him. புறஜாதி ஒருத்தன் அத பார்க்கும்போது So when a Gentile have a look at அவன் this, மைண்ட்ல என்ன தோணும்னா what will he think? கிறிஸ்தவங்க இப்படிதான் போல இருக்கு. So he will have a picture, okay, Christians உள்ள are like this. வரமாட்டான். They'll not come in. ஆக புறஜாதிகள் ரட்சிப்புக்குள் வராதபடிக்கு மிகப்பெரிய தடையை உண்டாக்குகிறவர்களே இவர்கள் தான். So these people are the biggest obstacle. அல்லேலூயா. Hallelujah. நேரடியா சொல்லணும். Speak to them directly. தாவீது பாவம் செய்தான். So David, he committed a sin. நாத்தான் அங்க மிலிட்டரியில போயிட்டு தாவீது இப்படி பண்ணிட்டாரு ஏதாவது சொன்னானா? So Nathan, did he keep on saying that David is like that? இல்லையே. No. நேரம் தாவீதின் இடத்துல வந்தான். He came directly to அவனுடைய David. தவறுகளை அவனுக்கு உணர்த்தினான். And he made அவன் மனம் திரும்பினான். He made him convict of his sin and he தேவை repented. இன்னைக்கு. So this is the need of the hour. அல்லேலூயா. Hallelujah. மூன்று காரியங்கள். 3 things we saw. ஒன்று, First, நம்முடைய கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க வகை பார்க்க கூடாது. so having the plank in your own eye, don't find a way to remove the speck that is in your brother's eye. சரி, இப்போ உத்தரத்தை எடுத்துட்டோம். So say that you have removed the speck. சகோதரன் கண்ணில் இருக்கிறது துரும்புதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். So you have removed the plank. Now confirm whether it is a speck in your brother's eye. மூன்றாவது, Third, நீ நேரடியா போய் அதை செய்யணும். so you have to do that directly. அல்லேலூயா. Hallelujah. ரொம்ப சிம்பிளான காரியம். So very simple things. இந்த காரியங்களை ஃபாலோ பண்ணிட்டு நீ செய்யலாம். So follow these things, then accuse others. முதுகுல 7.5 வண்டி அழுக்க வச்சுக்கிட்டு குப்பையை வச்சுக்கிட்டு So you carry your own தொட்டியில burdens. போட்டா கூட குப்பை தொட்டியே தாங்காத நாத்தத்தை வச்சுக்கிட்டு So you have all these things. துரும்பெல்லாம் எடுக்க போக கூடாது. You should not go and remove the இதை speck. பார்த்தேன். So I saw this. அல்லேலூயா. மோஸ்ட்லி நான் சில இந்த யூடியூப்ல போட்டவங்கள்ட்ட நேரடியாக பேசியிருக்கிறேன். So I have spoken to the people who are posting on YouTube. ஒரு காரியம் என்னன்னா, தெரிந்தே தவறு செய்கிறவர்களிடத்துல எதையும் கேட்டால் அவர்கள் செய்த தவறுக்கு பல காரணங்களை முன்பதாகவே வைத்திருப்பார்கள். So when someone is committing a mistake knowingly, please don't go and ask them. தெரிஞ்சுதான் செய்யறான் அதை. So knowingly he is committing that. ஆனா அவங்கிட்ட நீ நம்ம போய் கேட்டோம்னா, So if you go and question him, அவன் ஆல்ரெடி செய்யறதுக்கு பல காரணங்களை வச்சுக்கிட்டு தான் அதை செய்யறான். he has n number of reasons for it. அவன் பயங்கரமா விளக்கம்லாம் கொடுப்பான் அவன். And he will give many sort of explanations. எல்லாவற்றையும் வகையறுத்து நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். So the Lord is the one who can judge people. He knew பார்வைக்கு everything. ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. No one can escape from us. ஆக அந்த ஒரு பயத்தோடு So with that thought, with that fear, காணப்படுவோம். let us be. இந்த மூன்று காரியங்கள் சிந்தையில வைத்துக் கொள்ளுங்கள். So please have these 3 things in your thoughts. மறுபடியும் சொல்றேன். Again I repeat. அநேக விஷயங்களுக்காக 2 பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணி தன்னிடத்துல இருக்கிற நியாயங்கள்லாம் பேசிக்கிட்டு எதை விட்டுட்டாங்க? பஸ்ஸை விட்டுட்டாங்க. So 2 people argue for unnecessary things, but போகிற நோக்கத்தை விட்டாங்க. they left their ultimate goal. பிரயாணத்தை விட்டாங்க, பயணத்தை விட்டாங்க. They left their journey. முன்னேற்றத்தை விட்டார்கள். They left their progression. சில நேரங்கள்ல குடும்பத்திலேயே இது இருக்கும். So this is what happens in the family. கணவன் மனைவிக்குள்ளாக Between husband and wife. ஹஸ்பண்ட் சொல்வார், தாங்கிட்ட இருக்கிற நியாயம்லாம் சொல்லி நீ சரியில்லைன்னுவாரு. So husband will say whatever he feels right and he will மனைவி accuse wife. தாங்கிட்ட இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லி நீ சரியில்லை. And now the wife will say whatever she feels right and say ஆக்சுவலா you are இப்படியே wrong. இவங்க போய்கிட்டு எதை விட்டுட்டாங்க? நோக்கத்தை விட்டுட்டாங்க. Now they left their ultimate goal. பயணத்தை விட்டுட்டாங்க. They couldn't continue their journey. முன்னேற்றத்தை விட்டு விட்டார்கள். They left their progression. ஆக தேவனுடைய பிள்ளைகள்
எவைகளை அவாய்ட் பண்ணணுமோ அதை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். So anything you should avoid, the child of God should இந்த avoid it. காரியங்கள் எல்லாம் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், So have this in your thoughts. சிந்தியுங்கள். Just have a think எந்த about it. அளவுக்கு நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் ஜீவிக்கணுமோ So in whichever order you have to live. அவ்வளவு பிரியமுள்ளவர்களாய் மாற நம்மை ஒப்பு கொடுப்போம். So live a likely life to God. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். The Lord will do mighty things.